அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம டெஸ்ட் பேட்சில் 9th தமிழ் புக்கு கொடுத்துருக்கோம். அந்த 9th தமிழ் புக்கில் அரசு போட்டித் தேர்வில் எங்கெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறான்றத அந்த பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டில் கண்டிப்பாக இதில் கேள்விகள் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ டாப்பிக்கில் போகலாம். திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் இது 9th புக்கில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு ஏரியா. நம்ம டிஎன்பிஎஸ் கொஸ்டினோ போலீஸ் கொஸ்டினோ கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கேள்விகள் அதிகமாக இருக்கு. சரி, பார்க்கலாம். ஓகே, திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. யார் அச்சிட்டு இருப்பான்னு நம்ம கீழே இங்கே இருக்கு பார்த்தீங்களா? திருக்குறள் மூலத்தை முதல்ல அச்சிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அச்சிட்டு இருப்பாங்க. சரி, எங்க அச்சிட்டு இருப்பாங்கன்னா மாசா திசை சரிதைன்னு சொல்லுவாங்க. அந்த அச்சுக்கூடத்தின் பேரு பாருங்க, பாருங்க, மாசா தினச்சரிதை அப்படின்ற இடத்துலதான் திருக்குறள் அந்த அச்சுக்கூடம். இது பேர் என்னது? இது பேர் வந்து அச்சுக்கூடம், பிரிண்ட் ஆபீஸ் அச்சுக்கூடம். இங்கதான் முகமது என்ன திருக்குறள் என்ன பண்றாங்க, அச்சிடுறாங்க. ஓலைச்சுவடியில இருந்து என்ன பண்றாங்க, அப்படியே அச்சுதத்துக்கு மாறுது. சரிங்களா? பார்த்து சரிங்களா, அந்த நோட் பண்ணிக்கிறீங்களா? அந்த அடுத்து பாரு, திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. எங்க அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்கு என்ன பொருள், என்ன குரல் ஆரம்பிக்குது? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொருள். கடைசி குரல் என்னப்பா, அதாவது 1330வது குரல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஊடுதல் காமத்திரை இன்பம் அதற்கின்பம் கூடி முயற்கன் பெரின். என்ன முடியுது? பெரின் அப்படின்னு முடியும். அப்ப இந்த அகர முதல் ஆள தொடங்கி நகரல முடியுதுன்னு என்ன பண்றாங்க இங்க சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம தெரியும், நம்மளுக்கு திருக்குறளில் இருமுறை ஒரு அதிகாரம் வந்து குறிப்பறிதல். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டு தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதல் உரை எழுதிய ஆரம்பத்தினா மணக்குடவர். சரி, இதை கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, திருக்குறளுக்கு வந்து உரை எழுத மொத்தம் எத்தனை பேர் சொல்லுவாங்க? 10 பேர் சொல்லுவாங்க, 15 பேர் சொல்லுவாங்க, 10 பேர் சொல்லுவாங்க. அது யாராரு? ஃபர்ஸ்ட் வந்து தருமர், 1 தருமர், 2 யாரு? மணக்குடவர், 3 யாரு? தாமத்தர், 4 யாரு? நச்சர், 5 பரிதியர், 6 பரிமேலழகர், 7 திருமலையார், 8 மல்லர், 9 பரிபெருமாள், 10 காளிங்கர். இவங்கதான் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் நம்ம தற்காலத்துல சாலமன் பாப்பையால இருந்து கலைஞர் கருணாநிதியில இருந்து நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. இவங்க வந்து ஆரம்ப கட்ட காலத்துல முக்கியமான ஒரு உரையாசிரியர்னு சொல்லலாம். சரிங்களா? பாரு, இதுல இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியாரு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். அதாவது பழமையான உரைகள்ல ஒரு முக்கியமானது இருந்ததுதான். முதல் வந்திருக்கு. இதான் உருவாக்குன உரை எழுதியவர் இவரோட மணக்குடவர் தான். சரிங்களா? ரொம்ப பிரபலமான ஒரு உரைன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரைன்னு சொல்லுவாங்க. கேட்கலாம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த உரை, பிரபலமான உரை அப்படின்னா பரிமேலழகருடைய உரை. சரி, இந்த 10 பேத்துல ஒரு 5 முழுசா கிடைக்கல. 5 முழுசா கிடைச்ச உரை எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற பாருங்க, மணக்குடவர் உரை கிடைச்சிருக்கும். சரிங்களா? அடுத்து பரிதியர் உரை கிடைச்சிருக்கும். அடுத்து பரிமேலழகர் உரை கிடைச்சிருக்கும். அடுத்து காளிங்கர் உரை கிடைச்சிருக்கும். அடுத்து இங்க இருக்கு பரிபெருமாள் கிடைச்சிருக்கும். பரிபெருமாளும் கிடைச்சிருக்கும். அப்போ 1 2 3 4 5 கேட்கலாம். பழைய உரைகளில் 10 உரைகள்ல எத்தனை உரை கிடைச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா 5 உரைனா இருக்கு நம்மளுக்கு
கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். மீதி 5 நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கல. இந்த 5 முழுமையாக கிடைச்சிருக்கு, மீதி 5 முழுமையாக கிடைக்கலன்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை அப்படியே பாஸ் பண்ணி என்ன பண்ணீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 முறை வருகிறது, 7 இடங்கள்ல வருகிறது. அதே மாதிரி 7 என்ற சொல் 8 கோட்பாடுல வருகிறதுன்னு சொல்றாங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோடினாலே இங்க 7 வந்துடணும். 7னா 7 முதல் வந்து 7க்கு பின்னாடி 8 என்ற கோட்பாக்களை வந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அது ரொம்ப இது அடி கேட்ட கொஸ்டின் இருந்தது. அடுத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து முழுமையாக மொழிபெயர்த்து யாரு பார்த்தீங்கன்னா ஜி போப். யாரு? ஜி போப். சரி, பாருங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் மொழிபெயர்ப்பு எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலம் எழுதலாம். ஆங்கிலத்துல யாரை எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முழுமையானது ஜி போப். ஃபர்ஸ்ட் வந்து ஜி போப்பு மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து வில்லியம் ஹென்ரின்றது மொழிபெயர்த்திருக்காரு. வில்லியம் ஹென்ரின்றவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து எல்லிஸ். யாரு? எல்லிஸ் மொழிபெயர்த்திருக்காரு. இதெல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர்கள். அடுத்து பிரெஞ்சுல யார் மொழிபெயர்த்திருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் அப்படின்றவர் மொழிபெயர்த்திருக்காரு. யாரு? ஏரியல்ன்றது மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து ஜெர்மன் மொழி இருக்கு இல்லையா, ஜெர்மன் மொழி யார் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா காரல் கிரால் அப்படின்றவரு மொழிபெயர்த்து காரல் கிரால்ன்றது மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்து இங்க கீழே எழுதுறேன். லத்தீன் மொழி ரொம்ப இம்பார்ட்டன்ட். லத்தீன் மொழி யார் மொழிபெயர்த்திருப்பா? வீரமா முனிவர். அடுத்து மலையாளத்துல யார் மொழிபெயர்த்திருப்பா? திருக்குறள் இது மொழிபெயர்க்காத மொழியே கிடையாது. மலையாளத்துல யாரு? அப்பாதுரை. யாரு? அப்பாதுரை மொழிபெயர்த்திருப்பார். சரியா? அதை பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. இவங்க மொத்தமா 5 கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் பார்க்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, நோட் பண்ணி பாஸ் பண்ணி நோட் பண்ணி அடுத்து போகலாம். அடுத்து என்ன இருக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆகிய மொழிபெயர்த்து பார்த்தாச்சு. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நீ பள்ளி புக்கில் பார்த்தீங்கன்னா 108 இருக்கும், ஒரு ஸ்கூல் புக்கில் அப்புறம் 107 இருக்கும். இது வந்து அப்டேட்டட் கொஸ்டின். மொழிபெயர்க்க மாறிக்கிட்டே இருக்கும். ஃபிக்ஸ்டா இதான் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. நாளைக்கு வேற மொழியில போகலாம், 110 போகலாம், 111 போகலாம், 112 போகலாம். அப்ப அங்க நம்ம கரண்ட் இஷ்யூஸ் படிக்கும்போது என்ன பண்ணிக்கணும், நம்ம இதை நம்ம எடுத்து இது கரண்ட் இஷ்யூஸை நம்ம எடுத்துக்கணும். இது மாறக்கூடியது. சரிங்களா? சரி, இதுவரை நம்ம திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகளை முக்கியமான ஏரியா பார்த்தோம். இதை வந்து இந்த வாரத்துக்குள்ள நம்ம டெஸ்ட் பேஜ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேஜை எல்லாரும் அட்டன் பண்றீங்க, மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடுறீங்க, ஒரு சில பேரை தவிர. எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. நம்மளோட நோக்கம் என்ன? வெண்பா அகாடமியோட டெஸ்ட் பேஜ் நோக்கம் என்ன? நாலேஜை இம்ப்ரூவ் பண்றது. சரிங்களா? ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா, எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலுமே ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? 85% வரைக்கும் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதான்றது அதைத்தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் என்ன சொல்றோமோ ஒவ்வொரு வாரமும் நம்ம பிளான் பண்ணி அழகா போயிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்ல 85% என்னைக்கு வரீங்களோ அப்போதான் தமிழ்நாடுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போட்டிக்கு நீங்க போட்டி களத்துக்குள்ள இறங்கிட்டேன்னு அர்த்தம். சரியா? நம்ம போட்ட அழகான பிளான்ல திட்டத்துல வாரம் என்ன பண்ணுங்க, டெஸ்ட்டை பெர்ஃபெக்டா எழுதுங்க. 24/7 எப்பயுமே நம்ம வந்து கான்டாக்ட்ல நம்ம இருப்போம். வாட்ஸ்அப்ல கால், நீங்க என்ன டவுட்னாலும் என்ன பண்ணீங்களா நீங்க கேட்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. 72001328 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஏதாவது டவுட்னா நீங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ